நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அஜய் பாலாஜியில இருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, பல்லவியில இருந்து எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ முதல்ல என்டையர் குரூவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸா இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு ரஷஸ் பார்த்தேன் ஆர்ஜே பாலாஜி காம்சா. நான் அன்னைக்கு அவங்ககிட்ட சொன்னேன், ஆர்ஜே பாலாஜி இது ஆக்டர் ஆஸ் அரைவ்டுன்னு. அது அதுக்கு முன்னாடி நடிக்கலன்னு சொல்லடா, நான் சூப்பரா இருந்தது. நான் அன்னைக்கு பார்க்கும்போதே சொன்னேன். அண்ட் அது விஷுவல்ஸ் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சித்தார்த் அண்ட் தி என்டையர் டீம் அண்ட் ட்ரீம் மரியோ பிக்சர்ஸ். ஆப்வியஸா அவங்க எப்படி படம் என்ன மாதிரி இருந்தால் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கிறதும் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய சினிமாகிராஃபில கைதி திரைப்படம் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். சொர்க்கவாசல்ல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு கைதியாக தான் வராங்க. இந்த கனெக்ஷன் பத்தி சொல்லுங்களேன். நிறைய இடங்கள்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அவர் சொல்லியிருக்காரு, நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்க ரெண்டு பேரும் ஜெயில இன்மேட்ஸ் மாதிரி இல்ல. இப்ப நான் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கணும். ஏன்னா கைதி 2ல கொஞ்சம் ஜெயில் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாத்திக்கணும். ஸோ ஏன்னா ரொம்ப இன்டென்ஸா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. யா, தேங்க்யூ. சொர்க்கவாசல் எங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங், ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ். ஸோ சித்தார்த் ராவ் வந்துட்டு எங்களோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பெரிய பேஷன். ஸோ இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் பல்லவி சிங்கும் வந்து எங்களோட ஜேர்னியில் எங்களோட கான்சர்ட்ஸ் ஆகட்டும், மூவிஸ், ஷூட்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து ஸ்டைலிஸ்ட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த சொர்க்கவாசல். இந்த ஃபிலிம்ல வந்து எல்லாருமே ரொம்ப நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் எனக்கு பர்சனலா. ஸ்டார்டிங் ஃப்ரம் அனிருத் கிருஷ்ணா, அவர் தான் இந்த படத்தோட ஃபுல்லா லைன் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாரு. அண்ட் பிரின்ஸ் ஆண்டர்சன் வந்து டிஓபி, எங்களோட ஸ்கூல் ரவிகேசரோட சன் சந்தாவோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் பாம்பேல. அவரோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இது. நீங்க விஷுவல்ஸ் பார்த்தாலே தெரியும், சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ பிரின்ஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் த ஸ்டார்ட், இன்னும் மைல்ஸ் டு கோ. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அப்புறம் வந்துட்டு வினய், எங்களோட சவுண்ட் அவர் தான் கிட்டத்தட்ட 1 decade பார்த்துட்டு இருக்காரு. அவர் இந்த ஃபிலிம்ல மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலி வந்து எல்லாமே எங்களோட ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம். Now coming to the director Siddharth Vishwanath and Think Studios, Santosh bro, thank you for accepting to produce this film. Producer, நீங்க ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த படம் வந்து வேற லெவலில் நீங்க கொண்டு போயிடுவீங்கன்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். சித்தார்த் விஸ்வநாத் வந்து என்னோட ஸ்கூல் ஜூனியர், 2 years ஜூனியர். அப்போ வந்து அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம சினிமாக்குள்ள வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து அவர் போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 படங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து இன்னைக்கு இந்த படம் எடுத்திருக்காரு. எங்க ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து சொன்னாரு. சொல்லும் போது அவரு இந்த படத்துக்கு யார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது, நான் மை டியர் ஃப்ரெண்ட் பாலாஜி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. இன்னைக்கு ஓவராலாக படம் பார்க்கும்போது நான் ஒரு ரஃப் வேர்ஷன் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருந்தது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அண்ட் கம்மிங் டு த ஹீரோ பாலாஜி வந்து அகைன் நம்ம மியூசிக் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் அப்போ எஃப்எம்ல ஏற்கனவே கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார். ஸோ அங்கேருந்து எங்களோட கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரலி நமக்கு நம்ம ஸ்டூடியோவில் வந்து யாருமே சினிமாலேருந்து பெருசாக ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அப்படி ஒரு டியர் ஃப்ரெண்ட், நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையோ இல்லை எனிதிங் இருந்தாலும் நம்ம பேசலாம்னா அதில் வந்து பாலாஜி வந்து அந்த டாப் லிஸ்ட்ல இருப்பாரு. ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அவரோட ஜேர்னி நாட் ஓன்லி நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆர்ஜேவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு படங்கள், எல்லா படமும் வந்து அவருக்கு வந்து வணிக ரீதியா வெற்றி வேற. அவ்வளவு படங்கள் அவர் அதுல எவ்வளவு எஃபர்ட் போடுவாரு, நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ஹீரோ ஆர் ஆக்டர் ஆர் சம்திங். அதுல வந்துட்டு அவ்வளோ அதோட ஸ்கிரிப்டோ டைலாகோ அது எல்லாமே அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ அப்படி இப்போ எல்லாருமே வந்து அவர் சரி நல்லா சூப்பராக காமெடி பண்ணுவார், பயங்கரமாக நம்ம என்டர்டெயினாக இருக்கலாம்னு சொல்லும் போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு படம் ஒன்று அமையும்ல, அது இந்த சொர்க்கவாசலாக வந்து இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன். ஸோ அவருக்கும் சித்தார்த் விஸ்வநாத்துக்கும் என்னோட தேவ் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து எடுத்த இந்த சொர்க்கவாசல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு சொர்க்கவாசலாக இருக்கும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. காஸ்ட் அண்ட் க்ரூ நமக்காக பேக் டு பேக் வந்து பேச இருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ண இருக்காங்க. ஸோ we would like to welcome the writers தமிழ் பிரபா அவர்கள், அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்கள் எங்களுக்காக நீங்க மேலுக்கு வரணும். அண்ட் மீண்டும் வந்து நம்மளுடைய லோகேஷ் அவர்களுக்கும் அனிருத் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இட்ஸ் அப்சல்யூட் பிளஷர் ஹோஸ்டிங் யூ டுடே. அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக மாறி இருக்கு நீங்க வந்தது. தேங்க்யூ.